அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று பார்க்கும் தலைப்பு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார், திரைப்பட பாடலாசிரியர். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அப்படின்னு பார்க்கும்போது, அவருடைய காலம் 13/4/1930 முதல் 8/10/1950 வரை அப்படின்னு சொல்லுவோம். அவர் பிறந்த ஊரு அப்படின்னா செங்கப்படுத்தகான் காடு, செங்கப்படுத்தான் காடு அப்படின்னு சொல்லுவோம். பட்டுக்கோட்டையார். அதுக்கப்புறமா பெற்றோர் அப்படின்னா அருணாச்சலம் விசாலாட்சி. சிறப்பு பெயர் அப்படின்னா மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார். இவருடைய தொழில் அப்படின்னா விவசாயி, மாடு மேய்ப்பவர், உப்பள தொழிலாளர், நாடக நடிகர் என இத்தனை தொழில்களை பார்த்திருக்காரு. கவிஞர் என 17 வகை தொழிலில் ஈடுபட்டார். இவர் எத்தனை வகை தொழிலில் ஈடுபட்டிருக்காரு? 17 வகையான தொழிலில் ஈடுபட்டிருக்காரு. 6 வருட காலத்திற்குள் 57 திரைப்படங்களுக்கு 262 பாடல்களை எழுதியிருக்காரு. 6 வருஷத்துக்குள்ள என்ன பண்ணியிருக்காரு? 57 திரைப்படங்கள்ல 262 பாடல்கள் எழுதியிருக்காரு. இவருடைய திரைப்பட பாடல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ரத்தினபுரி இளவரசி, மக்களை பெற்ற மகராசி, பாண்டி தேவன், எதையும் தாங்கும் இதயம், பதிபக்தி, எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, சௌபாக்கியவதி, பிள்ளை அமுது, போன்ற திரைப்படங்களுக்கு பாடல் எழுதியிருக்கார் அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்தது இவர் பாடல் எழுதிய முதல் திரைப்படம் அப்படின்னா படித்த பெண். இவர் பாடல் எழுதிய முதல் திரைப்படம் எது? படித்த பெண். இவரது முதல் கவிதை அப்படின்னா ஓடிப்போ ஓடிப்போ கெண்டை குஞ்சே. இவருடைய முதல் கவிதை என்ன? ஓடிப்போ ஓடிப்போ கெண்டை குஞ்சே. பொது உடைமை கருத்துக்களை முதன் முதலாக புகுத்தியவர். அப்ப பொது உடைமை கருத்துக்களை முதன் முதலாக புகுத்தியவர் யாரு? இந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் தான். அடுத்தது பாரதிதாசன் உதவியாளராக பணியாற்றினார். இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பாரதிதாசனுக்கு உதவியாளரா பணியாற்றியிருக்காரு. எனது வலது கை பாரதிதாசனால் புகழப்பட்டவர். எனது வலது கைன்னு பாரதிதாசனால புகழப்பட்டவர். பட்டுக்கோட்டையோடு ஒப்பிட்டு அவர் கோட்டை நான் பேட்டை அப்படின்னு வேடிக்கையாக சொன்னவர் யாருன்னா உடுமலை நாராயணகவி. பொது உடைமை தத்துவத்தில் பூத்த பாட்டாளி கவிஞர் அப்படின்னு சொன்னாலும் நம்ம யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் தான். இவரது பாடல்கள் அப்படின்னா ஜனசக்தி இதழில் வெளியிடப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். சாலமன் பாப்பையா அவர்களின் முதல் நூல், இந்த சாலமையன் பாப்பையா இருக்கார்ல, அவருடைய முதல் நூல் கேட்டா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் ஒரு பார்வை அப்படின்னு தான் எழுதியிருக்காரு. இவர் எவ்வளவு வருஷம் வாழ்ந்திருக்காருன்னா 29 ஆண்டுகள் தான் இருந்திருக்காரு. அடுத்தது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் மறைவின் போது இவர கவிஞர் கண்ணதாசன் பாடுறாரு. என்ன பாட்டு பாடுறார்? பிறக்கும் போது அழுகின்றான், இறக்கும் போதும் அழுகின்றார். பிறக்கும் போதும் அழுகின்றான். யாரு? பட்டுக்கோட்டை. இறக்கும் போதும் அழுகின்றான் அப்படின்னு கவிஞர் கண்ணதாசன் சொல்றாரு. அடுத்தது கலைஞர் கருணாநிதி இவருக்கு ஒரு பாடல் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, கண்களை மூடி அழுகின்றேன், கல்யாணம் தெரிகிறார், ஒளி தெரிகிறது, கண்களை திறக்கின்றேன், கல்யாணம் இல்லை, கலை உலகு இருட்டா இருக்கிறது அப்படின்னு கலைஞர் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் இறந்தப்ப ஒரு பாடல் பாடியிருக்காரு. அதுக்கப்புறமா இவருடைய மேற்கோள் பாடல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, எத்தனையோ உண்மைகளை எழுதி வச்சாங்க, எல்லாம் தான் படிச்சு என்ன பண்ணி கிழிச்சிங்க அப்படின்ற பாடல் யாருது அப்படின்னு கேட்டோம்னா இந்த பட்டுக்கோட்டை யாருது. காடு விளைஞ்சா மச்சான் நமக்கு கையும் காலும் தான் மிச்சம் அப்படின்றதும் இவருதுதான். வேப்பமர உச்சியிலே நின்று பேய் ஒன்று ஆடுது அப்படின்னாலும் இவருதுதான். அடுத்தது வசதி இருக்கிறவன் தரமாட்டான், வயிறு பசிக்கிறவன் என்ன மாட்டான்? விட மாட்டான் அப்படின்னு சொல்றோம். தூங்காதே தம்பி தூங்காதே அப்படின்ற பாடலும் இவருதுதான். திருடாதே பாப்பா திருடாதே அப்படின்ற பாடலும் இவருதான். அடுத்து சின்ன பையில சேதி கேளடா அப்படின்ற பாடலும் இவருதுதான் அப்படின்னு பார்ப்போம். மனிதனாக வாழ்ந்திட வேண்டும், மனதில் வையடா அப்படின்னு வளர்ந்து வரும் உலகத்திற்கு நீ வலது கையடா அப்படின்னு பாடல் பாடியவர் இவர்தான். குறுக்கு வழியிலே வாழ்வு தேடி குருட்டு உலகமடா அப்படின்ற பாடலும் இவருதுதான். யாரு மேலே கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான், யாரு மேல கீறினாலும் என்னது? ரத்தம் ஒண்ணுதான் அப்படின்னு பாடினவர் இவர்தான். ஆக மொத்தம் பொறந்ததெல்லாம் 10 மாசம்தான் அப்படின்ற பாடினவர் இவர்தான். தானா எவனும் கெடமாட்டான், தடுக்கி விட மாட்டான், போனா எவனும் வரமாட்டான், இது புரிஞ்சுக்கிட்டா அழமாட்டான் அப்படின்ற பாடல் எல்லாமே எழுதினவர் யாரு அப்படின்னா இவர்தான். இது மகாலட்சுமி என்ற திரைப்படத்திற்கு பட்டுக்கோட்டையார் எழுதிய பாடல்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது இல்லாம நாங்க என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு புதிய தமிழ் இலக்கிய வரலாறுல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பட்டுக்கோட்டையார் பத்திய செய்திகளை சொல்லியிருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பட்டுக்கோட்டையார் நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். சமூக சமூக விழிப்புணர்வின் அறைகூவலாக திகழ்கிறார். பட்டுக்கோட்டையை பாட்டுக்கோட்டை என புகழலாம். பட்டுக்கோட்டை என்னன்னு சொல்றாங்க? பாட்டுக்கோட்டை. ஏற்கனவே பார்த்திருக்கோம். 55 திரைப்படங்களில் 186 பாடல்களை 9 ஆண்டுகளில் எழுதினார். பாரதிதாசனுடைய தமிழ் உணர்வும் அதுக்கப்புறம் என்னது?
ஜீவாவின் பொது உடைமையும், புயல் வேகம் இவரது அடிப்படைகள். அப்ப பாரதிதாசனுடைய தமிழ் உணர்வு, ஜீவாவுடைய பொது உடைமை புகழ் வேகமும் இவருடைய அடிப்படைகள். இவருடைய பாடல்கள் பெரும்பாலும் போடுறேன் நானு. கிராமிய பண்பை மண்ணையும் தழுவி வெளிவந்துள்ளன. உருவங்களை காட்டாமல் உணர்ச்சிகளை காட்டுகிறார். சிந்தைக்கு இனியவாய் வாழ்வுக்கு வளம் ஊட்டுவனவாக உள்ள என புரட்சி கவி குன்றக்குடி அடிகளார் போற்றப்படுகிறார். அப்ப இவர் வந்து